இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனா மேடம் அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஜனா ஃபுட்ஸோட வருங்கால சேர்மன் சிபி சாரை பத்தியும் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக ஒரு சின்ன ஏவி பண்ணிருக்கோம். இதோ உங்களுக்காக. ஜனா ஃபுட்ஸ்ங்கிற நிறுவனம் ஒரு சின்ன விதையா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆலமரமா வளர்ந்து நின்னாலும் அந்த குடும்பத்துக்குன்னு அடுத்த வாரிசா இருக்கிற சிபி அந்த கம்பெனியை நடத்த தகுதியானவரா இருக்காரான்னு பார்க்கலாம். சிபி பிறந்தது சென்னையா இருந்தாலும் வளர்ந்து உருண்டதெல்லாம் லண்டன் தான். என்னடா உருண்டதுன்னு சொல்றாங்களேன்னு பாக்குறீங்களா? ஆமா, அவர் குடிச்சிட்டு உருண்டுட்டு தானே இருந்தாரு. அவர் போகாத பப் இல்ல, பார் இல்ல, பார்ட்டி இல்ல. ஜனா மேடம் என்னதான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஒவ்வொரு ரூபாயா சேர்த்தாலும் அவங்க பணத்தை அழிக்க ஒருத்தர் வேணும்ல. அதுக்காக வந்தவர் தான் நம்ம சிபி சார். அவருக்கு பணத்தை பத்தின எந்த அக்கறையும் இல்ல. பணம் வெறும் காகிதம்னு நினைப்பாரு. அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட இன்னும் நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. மத்தவங்க எல்லாம் குடிச்சா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு அமைதியா வீட்டுக்கு போவாங்க, இல்ல எங்கேயாவது மயங்கி கிடப்பாங்க. ஆனா சிபி சார் ரொம்ப ஸ்டெடியான ஆளு. ஏன்னா குடிச்சிட்டு கண்ணு முன்னு தெரியாம காரை 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டுவாரு. போலீஸ் கேஸ் ஆக்சிடென்ட்னு பல சம்பவத்தை செஞ்ச நம்ம சிபி சார் தான் இப்ப ஜனா ஃபுட்ஸோட அடுத்த வாரிசு. ஜனாமா தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கூட எந்த கெட்ட பழக்கமும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஆனா அடுத்த வாரிசா இருக்கிற அவங்க பேரனே அப்படி இருக்கிறதால அவங்களால ஒன்னும் செய்ய முடியல. ஏன்னா சிபி சார் யார் சொல்றதையும் கேட்க மாட்டாரு. அவருக்குன்னு ஒரு ரூல்ஸ், அதை யாரும் பிரேக் பண்ண முடியாது. நீங்க பார்த்த இந்த ஏவி 100% உண்மை. என்ன சார், என்ன இது, என்ன சொல்றாங்க? சிபி சாரோட லண்டன் வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு. ஆனா பாதி வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்க கருத்து சொல்லக்கூடாதுல்ல. இன்னும் ஏவி இருக்கு, மீதி ஏவியும் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ. வினோத் சார், நான் கொடுத்த ஏவியை ப்ளே பண்ணுங்க. ஓகே மேம். மைக் இருந்தாங்க, கொடுங்க மேடம். இப்போ இப்படி இருந்த சிபியா ஜனாமா திருத்தணும்னு நினைச்சாங்க. அவரு தன்னோட பேரன் கோடீஸ்வர குடும்பத்து வாரிசுனெல்லாம் யோசிக்காம ஒரு சாதாரண எம்ப்ளாயியா கம்பெனில வேலைக்கு சேர்த்தாங்க. அவரு கொஞ்சம் கொஞ்சமா வேலை கத்துக்கிட்டாரு. ஜனாமாவோட வாரிசுங்கிற தலகணம் கொஞ்சம் கூட இல்லாம சாதாரண சர்வரா வேலை பார்த்திருக்காரு. மூட்டை தூக்கி இருக்காரு, டேபிள் தொடச்சிருக்காரு. பெரிய ஷெஃப் காம்படிஷன்ல வின் பண்ணி ஜனாமாக்கு பெரிய பேரை சம்பாதிச்சு கொடுத்திருக்காரு. சிபி கம்பெனில வேலைக்கு சேர்ந்ததுமே சுத்தி இருக்கிற எல்லாரும் அவ்வளவுதான், ஜனாமாவோட சாம்ராஜ்யத்தை அழிக்க ஒருத்தன் வந்துட்டான், இனி இந்த கம்பெனி உருப்படாதுன்னு என்னென்னவோ பேசினாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, ஜனாமாவோட குடும்ப வாரிசு அவங்களோட ரத்தம் எப்பவுமே தப்பு பண்ணாதுன்னு. அப்படிதான் சிபி ஜனாமாவோட கௌரவத்துக்கு அடையாளமா வளர்ந்து நின்னாரு. இன்னைக்கு ஜனா ஃபுட்ஸோட சொத்தா மாறி நிக்கிறாரு. ஜனா ஃபுட்ஸுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது சிபியை தாண்டி தான் வரணும். ஜனா ஃபுட்ஸ் கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் 20% வளர்ந்திருக்குன்னா அதுக்கு சிபியும் ஒரு காரணம். தமிழ் மா வா, பக்கத்துல நில்லு. முத்தம்மா, முத்து, இது வந்துட்டேமா. இந்தாங்கம்மா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, சுத்தி இருக்கிறவங்களோட கெட்ட கண்ணெல்லாம் மொத்தமா அழிஞ்சு போகணும். துப்பு. தூ தூ தூ. சிபி. ஜானு, என்ன இது? இதெல்லாம் வேணாமே. சிபி, இன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷன்ல மொத்த பேரும்
உங்க 2 பேரை தான் பார்த்துட்டே இருந்தாங்க. பேர்னா இப்படிதான் இருக்கணும். புருஷனை விட்டு கொடுக்காத பொண்டாட்டி, பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா இருக்க புருஷன்னு எல்லாரும் கொண்டாடிட்டாங்க. நீங்க எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. துப்பு ஜானு, துப்பு சிபி. இது ஒரு சின்ன நம்பிக்கை, அவ்வளவுதான். ம். தூ தூ தூ. ஆ, அம்மா முத்து, இதோ. இத கொண்டு போய் நெருப்புல போட்டுரு. அம்மா பொறிஞ்சு தள்ள போகுதுமா. அவ்வளோ கண்ணு பட்டுக்கும் 2 பேருக்கும். ம். ஜானு, ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சது, அவ்வளவுதான். அப்புறம் நீ சொன்னிய ஜோடி பொருத்தம் அது இதுன்னு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் உன்னோட கற்பனை. என்ன பேபி, ஏன் டிஸ்டர்பா இருக்க? போதும் போதும்ன்ற அளவுக்கு புகழ்ந்துட்டாங்களா? பேபி, நீ எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம். இது என்னோட கடமை. சாம், தயவு செஞ்சு எதுவும் பேசாம அப்படியே கிளம்பிடு. என்னாச்சு பேபி? சிபி சார், தொண்டை எதுவும் அடைக்குதா? தண்ணி கொண்டு வரவா? இல்ல, வார்த்தை வராம தடுமாறிக்கிட்டு இருந்தீங்களே, அதுவும் உங்க லக்கி சாம் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நான் எதுவும் வேணாம்னு சொன்னேன். நீ தான் பெரிய இவ மாதிரி ஏவி ஈவின் பெருசா பில்டப் பண்ண. எதுக்கு? என்ன அசிங்கப்படுத்துறதுக்கா? என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. அப்புறம் நீங்க உள்ள வரும்போதே எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்தீங்கன்னு தெரியும். ஆனா ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க, கேக்குறேன். ஓ, உனக்கு அந்த ஆசை வேற இருக்கா? நான் ஒன்னும் தேங்க்ஸ்லாம் சொல்ல வரல. அப்புறம் உள்ள வரும்போது ஏதோ சொல்ல ட்ரை பண்ணீங்களே, அது என்னது? அது உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன? அந்த ஏவி தப்பா பண்ணது உனக்கு எப்படி தெரியும்? அதான பார்த்தேன். நீங்க எங்க மனசு மாறி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிருவீங்களோன்னு பயந்துட்டேன். கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. அதான் உங்க லக்கி சாம் ஆஹா ஓஹோன்னு பில்டப் எல்லாம் கொடுக்கும் போதே எனக்கு தெரியும் அவன் இப்படிதான் ஏதாவது சொதப்புவா, முட்டாள்தனமா ஏதாச்சும் பண்ணி வச்சிருப்பான்னு. அதான் நான் முன்னெச்சரிக்கையா வினோத் சார் கிட்ட சொல்லி ஏவிய கொஞ்சம் ரெடி பண்ண சொன்னேன். பாத்தீங்களா, கட்டின பொண்டாட்டி அக்கறையா இருக்கிறதுக்கும் யாரோ ஒருத்தி அக்கறையா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இதுதான். இவன் நிஜமாவே ஸ்மார்ட் தான் போல. சேச்சே, இவன் நான் ஏன் பாராட்டணும்? நான் வெறுக்கணும்.